பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரே சரீரமும் ஒரே ஞான ஸ்நானமும், ஒன் பாடி அண்ட் ஒன் பேப்டிசம். WCC என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் சர்ச் கவுன்சில் உலகளாவிய திருச்சபையானது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை இடையில் வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையை தேசிய ஒருமைப்பாட்டு திருச்சபை தினமாக ஆசரிக்கிறார்கள். திருச்சபை ஒருமைப்பாடு ஞாயிறாக ஆசரிக்கிறார்கள். ஆக இந்த ஆண்டிலே இந்த 19ஆம் தேதியானது ஒருமைப்பாடு ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. அதனை அடிப்படையாக மையமாக வைத்து இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது மற்றும் 6வது வசனங்கள் இங்கே நமக்கு திருவசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இக்கடிதத்தை எழுதுகின்ற போது ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 60வது ஆண்டிலிருந்து 62வது ஆண்டிலே இந்த கடிதம் எழுதினார் என்று கூறப்படுகின்றது. ஆக அன்றைக்கு எபேசு திருச்சபையிலே சில காரியத்தை பவுல் வற்புறுத்த அல்லது வலியுறுத்த விரும்பினார் என்று நாம் சொல்லலாம். அப்படி என்ன காரியத்தை அன்றைக்கு எபேசு சபையிலே அவர் வலியுறுத்த விரும்பினார்? இன்றைக்கு இந்த 2025வது ஆண்டில இந்த ஜனவரி மாதத்திலே இந்த மாலை பொழுதிலே அமர்ந்திருக்கிற நம்மிடையே இந்த வசனம் என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்று சொல்லி நாம் வாஞ்சையோடு எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு எபேசு சபைக்கு இந்த பவுலடியார் சொல்ல விரும்பின காரியம், திருச்சபையானது ஒருமைப்பாட்டிலே அது வளர வேண்டும். திருச்சபையானது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரே சரீரத்திலும் ஒரே ஐக்கியத்திலும் அவைகள் நிலைத்திருக்க வேண்டும். அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், திருச்சபையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டின அந்த மாதிரி வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அதுதான் அன்றைக்கு எபேசு சபைக்கு பவுலடியார் எழுதப்பட்ட அந்த கடிதத்தின் பிரதானமான நோக்கம். இந்த மாலை பொழுதிலும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்மிடையேயும் இந்த காரியம் தெளிவாக நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது. சற்று ஆழமாக இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்போம். முதல் காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே கர்த்தர். இரண்டாவது ஒரே விசுவாசம். மூன்றாவது ஒரே ஞான ஸ்நானம். எனக்கு இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்த போது, இன்றைக்கு காலையில நம்முடைய ஆலயத்தில் நற்கருணை ஆராதனை முடித்துவிட்டு வீட்டிற்கு போய் கேட்டை திறந்து பார்த்தா வாசல்ல இன்றைய செய்தித்தாள் கிடந்தது. அதனுடைய தலைப்பு செய்தி இவ்வாறு இருந்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு தான் அந்த தலைப்பு செய்தி ஆரம்பமாயிருந்தது. எனக்கு எங்கேயோ சற்று கிளிக் ஆனது. நானும் திருவசனத்திலே பார்க்கின்ற போது இந்த 5வது வசனத்தில் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், இந்த ஒரே வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா இங்கே செய்தித்தாளிலும் அந்த காரியங்கள் இருந்தது. நான் செய்தித்தாளில் உள்ள காரியங்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேச விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு எங்கிலும் பரபரப்பாக பேசப்படுகிற காரியங்கள் இவைகள் என்பதிலே மனதிலே கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆதி திருச்சபைகளிலே ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் என்பது அவர்களுடைய விசுவாச பிரமாணமாக இருந்தது. இந்த எபேசு சபைக்கு எழுதப்பட்ட இந்த 4வது அதிகாரத்தில் இந்த 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் முடிய உள்ள அந்த 3 வசனங்களும் அன்றைய ஆதி அப்போஸ்தலர்களுடைய விசுவாச பிரமாணம். இதுதான் அவர்களுடைய விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் என்றால் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம்,
அதனாசியஸ் விசுவாச பிரமாணம், அவைகளுடைய ஆரம்ப கால அடிப்படை என்றால் இந்த எபேசிய 4வது அதிகாரத்தில் இந்த 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை சொல்லுகிற காரியம் என்ன? ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பிதா, ஒரே தேவன். நன்றாக கவனிங்கள். இது எப்படி திருச்சபை ஒருமைப்பாட்டுக்கு சரியாக வரும் என்று சொல்லி நான் இதை ஆராய்ச்சி செய்த போது சற்று கொஞ்சம் விளக்கமாக படிக்கலாமே என்று கிரேக்க வேதாகமத்தை எடுத்த போது இங்கே ஒரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டது அங்கே ஆண்பாலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாஸ்குலின் எண்டிங்கில் ஒரே கர்த்தர் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. கர்த்தர் என்பதற்கு குரியோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆர்டிகிள், அதனுடைய எண்டிங் மாஸ்குலின், ஆண்பால் தன்மை உடையதாக அது காணப்படுகிறது. இரண்டாவது விசுவாசம், பிஸ்டியோஸ் அல்லது பிஸ்டியா அப்படிங்கிற வார்த்தை பெண்பால் தன்மையுடையதாக அது விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திருச்சபை ஆண் மக்கள், பெண் மக்கள். மூன்றாவதாக இருக்கிற இந்த ஞானஸ்நானம், பாப்டிசோ அப்படிங்கிற வார்த்தை, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆர்டிகிளும் அதனுடைய எண்டிங்கையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நியூட்டர் நவுனாக அது விளக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே மொழிபெயர்க்கின்ற போது ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். ஆனால் மூல பாஷையாகிய கிரேக்க மொழிகளை பார்க்கின்ற போது 3 இனத்தவர்களையும், ஆணினம், பெண்ணினம் மற்றுமாயிருக்கிற அந்த 3வது இனத்தினரையும் ஒன்றாக இணைப்பது போல, உருவகப்படுத்துவது போல யாவரும் இணைந்ததுதான் இந்த திருச்சபை. திருச்சபை ஒருமைப்பாட்டிலே அனைவரும் முக்கியம். ஆகவேதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய சபையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இப்போ இந்த வசனத்துல ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்களைப் போல ஒரே கர்த்தர் அப்படின்னா he is our master. இந்த 2 வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே கர்த்தர், அவரே கர்த்தர் அப்படின்னா அவரே ஆண்டவர். ஆண்டவர் என்றால் நம்மை ஆளுகிறவர். குரியோஸ், he is our master. நம்மை ரூல் ஆஃப் அத்தாரிட்டி, அவர்தான் நம்மை ஆட்சி செய்கிறார். நீங்க 6வது வசனத்துல பாருங்க, அவர் எல்லார் மேலும், ஓவரால் சூப்பர்வைசர், எல்லாருக்கும் மேல அவரே இருக்கிறார். அவர் கர்த்தர். இரண்டாவது ஒரே விசுவாசம். இந்த ஒரே விசுவாசம் என்பது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மாத்திரமல்ல, நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று என் செயலிலே காண்பிப்பது. என் வாழ்விலே நான் இயேசுவுடைய விசுவாசி என்று என் வாழ்க்கையில காட்டுவது. அவர் நல்ல விசுவாசி, அவர் அந்த எஜமானனுக்கு உண்மையுள்ள விசுவாசி. அப்படின்னா எதை பார்த்து கண்டுகொள்வோம்? அவருடைய செயல் அந்த எஜமானன் விரும்புகிற வண்ணம் இருக்கும். எஜமானனுடைய மனதிற்கு ஏற்றபடி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை உடையவர். நான் அவரிடத்திலே விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற வண்ணம் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். மூன்றாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஞானஸ்நானமும். இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து பல குழப்பங்கள், பல குளறுபடிகளை நாம் பல திருச்சபைகளிலே பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஞானஸ்நானம் கிரேக்க மொழியில பாப்டிசோ அப்படின்னா மூழ்குதல், தெளித்தல், கழுவுதல், இப்படி பல வகைகளில் வரும். சொல்ல போனா ஒரு பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது நீராடுதல். ஆனா இந்த இடத்துல இந்த எபேசிய 4வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஞானஸ்நானம் என்பது ஆவிக்குரிய மறுபிறப்பு. பழைய மனிதன் களையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிற புதிய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் அனைவரும் உயிர்த்தெழுதல் அடைந்தோம், உயிர் பெற்றோம். அப்படி என்றால் பாவத்திற்கு மறித்து பாவ வாழ்க்கையை எடுத்து போட்டு பாவ வாழ்க்கையை களைந்து போட்டு கிறிஸ்து விரும்புகிற புதிய ஒரு வாழ்க்கை வாழுதல், ஆவிக்குரிய பிறப்பு, spiritual baptism. It is not talking about the water baptism.
தண்ணீரினால் பெறுகின்ற ஞானஸ்நானத்தை அல்ல. ஆவிக்குரிய பிறப்பு, ஆவிக்குரிய அனுபவம். கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்துவை உடையவன் என்றால் ஆவிக்குரிய ஜீவனை உடையவன், ஆவிக்குரிய வாழ்வை உடையவன். அப்படிப்பட்டவர்கள் ஒன்றாக இணைவது. அடுத்தபடியாக இந்த 6வது வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் ஒரே தேவன், தேவன் எலோகிம். அப்படி என்றால் அவர் நம்மை படைத்தவர். He is our creator. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன். நிசையா விசுவாச பிரமாணத்தை சொல்லும் இல்லையா, அவரே கர்த்தர், அவரே தேவன், அவர்தான் நம்முடைய படைப்பாளர். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நம்முடைய பிதா. He is our father. விசுவாசத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரே நம்முடைய பிதா. பிதா என்றால் அவர் நம்முடைய தகப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன். He is our provider, caretaker, sustainer, protector. எல்லாமே அவர்தான். இப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் மேலாக, எல்லாரும் above all, எல்லாருக்கும் மேலாக இருக்கிறார். தேவனாக, பிதாவாக எல்லாருக்கும் மேலாக இருக்கிறார். இம்மானுவேலராக எல்லாரோடும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் with us, நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் வீற்றிருக்கிறார். இந்த வசனம் திரித்துவத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே என்னிடத்திலே ஆண்டவர் பேசக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், திருச்சபை ஒருமைப்பாடு. சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், அவர் நம்முடைய கர்த்தர் என்றால் ஒரு சரீரத்திற்கு தலையாக இருப்பது போல திருச்சபைக்கு ஆண்டவரே தலைவர். நம்முடைய வாழ்விலே அவரே நம்முடைய தலைவர். அப்படி என்றால் நாம் அவருடைய சரீரத்தில் உள்ள அவயவங்களாய் இருக்கிறோம். தலைக்கு மற்ற சரீரங்கள் கட்டுப்படுவதை போல நாம் கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, திருச்சபையிலே ஒன்றாக யாவரும் இணைக்கப்பட்டிருக்கிறது போல விசுவாசத்தின் மூலமாக நாம் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நம்முடைய அனுதின ஜீவியத்திலே அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாம் ஜீவியம் பண்ண வேண்டும். அதைத்தான் இந்த வேத வசனம் கூறுகிறது. மூன்றாவதாக நிறைவாக நாம் பார்க்கின்றோம், இந்த ஞான ஸ்நானத்தின் அனுபவம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரே ஞான ஸ்நானம். ஒருவேளை இன்னைக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நான் கிறிஸ்தவன், நான் அவருடைய விசுவாசி, அவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார், அவரை நான் காண்பிக்கிறவனாக வாழ வேண்டும். இன்றைக்கு பல்வேறு விதமான சித்தாந்தங்களினாலே பல திருச்சபைகள் பிரிந்து கிடக்கின்றன. அவைகள் எல்லாம் ஒன்றாக இணைவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசம், நாம் அவருக்குள்ளாக பெற்றிருக்கிற புதிய ஒரு வாழ்க்கை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் ஆல வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும், நாம் யாவரும் ஒன்றாக இருக்கிறோம். நம்மிலே இனங்கள் வேறில்லை, மொழிகள் வேறில்லை, எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய தேவன் அவரே, நம்முடைய பிதா அவரே, அவரே நம்முடைய எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்படியானால் நாம் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தில் உள்ள அவயவங்கள். அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும், அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய அந்த சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த திருவசனம் இந்த அருமையான நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவேளை இன்னும் நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், இன்னும் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த ஜீவியம் இல்லை என்று சொன்னால், இது ஒருமைப்படுகிற ஒரு வேலை, இது தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு வேலை. அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை இழந்து போய் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், மறுபிறப்பின் அந்த அனுபவத்தை மறந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், மறுபிறப்பினுடைய அந்த அனுபவம் உங்களுக்கும் தூரமாக இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகுகிற ஒரு தருணம்,
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் வாழ்விலே நீரே என்னை ஆளுகிறவர், நீரே என்னுடைய கர்த்தர். இன்றைய வரைக்கும் என்னுடைய சுய விருப்பப்படி, என்னுடைய சுய எண்ணப்படி, என்னுடைய சுய சித்தப்படி நான் வாழ்ந்தது போதும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கின்ற அந்த சிந்தையோடு கூட நான் வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மிடத்தில் நான் கொண்டிருக்கிறேன் அந்த விசுவாசத்தை என் வாழ்க்கையிலே காட்ட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை என் வாழ்விலே வெளிக்காட்ட கிருபை தாரும். நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், உண்மைதான். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறேன், உண்மைதான். ஆனால் இன்னமும் எனக்குள்ளாக ஜென்ம சுவாப பாவங்கள், ஜென்ம சுவாப கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், இவைகள் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் நான் இன்னும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்படவில்லை, நான் இன்னும் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இணைக்கப்படவில்லை. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியானவரால என்னை கழுவி சுத்திகரித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, என்னுள்ளே வாருங்க என்று சொல்லி கேளுங்க. அவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிற நாங்கள் உமக்குள்ளாக உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.